வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம பார்க்க போறது 2 ஃப்ரேசஸ். இந்த 2 ஃப்ரேசஸும் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும். நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எத எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாரி இடங்கள்ல நாம அந்த ஃப்ரேஸ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் பார்த்தீங்களான்னா, ஃபியூச்சர்ல இனிமேல திரும்பவும் இத பண்றதா வேண்டாமா? அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படும் சில சமயங்கள்ல. நம்ம வந்து ஒரு லாங் டெர்ம்க்கு நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும். இனிமே அவன்ட்ட பேசலாமா வேண்டாமா? இவன் இப்படி பண்ணிட்டானே! இனிமே யாரையும் நம்புறதா வேண்டாமா? மறுபடியும் ஒரு தடவ இதையெல்லாம் ட்ரை பண்ணலாமா வேண்டாமா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறோம். நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக நம்ம கன்ஃப்யூஸ் ஆகுறோம். ஸோ அந்த மாரி இடங்கள்ல தான் நாம இந்த வெதர் டூ எவர் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். இந்த வெதர் டூ எவர வெதர் எவரோட கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் பார்த்தாலே தெரியுது. ஆல்மோஸ்ட் சிமிலர் இல்லையா? அந்த 2 மட்டும் தான் மிஸ்ஸிங். ஸோ 2க்கும் என்ன டிஃபரன்ஸ்? எத எங்க யூஸ் பண்ணணும்? அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வெதர் டூ எவர் சொன்னோம். அபவுட் எ டிசிஷன். வெதர் டூ எவர் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தெரியல. என்ன பண்ணலாம்? ஃபியூச்சர்ல திரும்ப ஒரு தடவ இத செய்றதா வேண்டாமா? அப்படின்னு நம்ம கன்ஃப்யூஸ் ஆயி, டிசிஷன் எடுக்க ட்ரை பண்ற இடங்கள்ல தான் இந்த வெதர் டூ எவர யூஸ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. திரும்பி இனிமே அவன நம்பலாமா? அப்படின்னு எனக்கு தெரியவே இல்ல. அவன் இப்படி பண்ணிட்டான். இதுக்கு மேல அவன நம்பலாமான்னு எனக்கு தெரியல. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ, ஃபியூச்சர்ல நம்ம ஒரு விஷயத்தை செய்யலாமா? அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறதுக்காக நம்ம யோசிக்கிற இடங்கள்ல தான் வெதர் டூ எவர யூஸ் பண்ண போறோம். இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ண போறோம் அப்படின்னா, பொதுவா இந்த கடைசி பார்ட் பார்த்தீங்கன்னா, "எனத் தெரியவில்லை" அப்படின்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு புரியல. இன்னும் நான் வந்து அத டிசைட் பண்ணல. ஸோ இந்த மாதிரியெல்லாம் தான் வரும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிக்கணும். அடுத்தது வெதர் டூ எவர்ன்னு போட்டுக்க போறோம். அடுத்தது வெர்ப். இப்படி தான் இருக்க போகுது. இப்ப ஃபர்ஸ்ட் எனத் தெரியவில்லைன்னு இருக்கு இல்லையா? ஸோ தெரியவில்லைன்னா ஐ டோன்ட் நோ. அடுத்தது வெதர் டூ எவர்ன்னு போட்டுக்கோங்க. அப்புறமா வெர்ப். இந்த என்ன இந்த இடத்துல வெர்ப் இருக்கோ அத கொண்டு வந்து அடுத்து போட்டுக்கோங்க. இப்ப அவரை நம்பலாமா? நம்புறது தான் இந்த இடத்துல. ஸோ யாராவது ஒரு பெர்சன நம்புறது அப்படின்னா ட்ரஸ்ட் நம்ம நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம். ஸோ அதனால ட்ரஸ்ட். யாரை? அவரை. திரும்ப ஃபியூச்சர்ல. அதனால அகெயின். ஐ டோன்ட் நோ வெதர் டூ எவர் ட்ரஸ்ட் ஹிம் அகெயின். ஐ டோன்ட் நோ வெதர் டூ எவர் ட்ரஸ்ட் ஹிம் அகெயின். திரும்ப அவன ஃபியூச்சர்ல நம்பலாமா? அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வெதர் டூ எவர் ட்ரஸ்ட் ஹிம் அகெயின். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம், அவன்ட்ட இனிமே பேசுறதா வேண்டாமான்னு அவ யோசிச்சா. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இனிமே ஃபியூச்சர்ல திரும்ப அவன்ட்ட பேசலாமா? வேண்டாமா? அப்படின்னு அவளுக்கே ஒரு யோசனையா இருந்துச்சு. அதுதான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ இவ்வளவு நடந்ததற்கு பிறகு அத மட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். பிறகுன்னு இருக்கறனால ஆஃப்டர். ஸோ ஆஃப்டர் எவ்ரிதிங் தட் ஹேப்பன்ட். ஆஃப்டர் எவ்ரிதிங் தட் ஹேப்பன்ட். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவள் யோசித்தாள். இந்த செகண்ட் பார்ட்ல தான் நம்ம வந்து வெதர் டூ எவர் போடப் போறோம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாரி என்று, என அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு அந்த மெயின் ஸ்டேட்மெண்ட் வரும். அங்க என்ன இருக்கு? அவள் யோசித்தாள்னு இருக்கு. அதனால ஷி வொண்டர்ட். ஷி தாட் அப்படி இல்ல. நம்ம வந்து இதுல வேணுமா? வேண்டாமா? அப்படி யோசிக்கிறத நம்ம வந்து வொண்டர் வச்சு சொல்லுவோம். அதனால ஷி வொண்டர்ட் வெதர் டூ எவர். பக்கத்துல வெர்ப். பேசுவதா வேண்டாமான்னு இருக்கு. அப்ப பேசுறதுன்னா, யார்கிட்டயாவது பேசுறதுக்கு ஸ்பீக் டூ சம்ஒன் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால வெதர் டூ எவர் ஸ்பீக் டூ ஹிம் அவனிடம். ஹிம் அகெயின். After everything that happened, she wondered whether to ever speak to him again. இந்த டிஷ்ஷ சாப்பிட்டு தான் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால திரும்ப இனிமே இந்த உணவை எப்பயாவது சாப்பிடுறதா வேண்டாமா? அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இதுக்கு மேல சாப்பிடுவதா வேண்டாமா? ஸோ இதுக்கு மேலன்னா இன்னைக்கே நம்ம சொல்லல. இனிமே எப்பவுமே அப்படி நம்ம மீன் பண்றோம். ஸோ எவர்ன்றது அதுதான். ஸோ எவர்ன்றது ஒரு லாங் டெர்ம். எப்பவுமே இனிமே அப்படி அர்த்தம். ஸோ அது எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அதனால. இட் மேட் மீ சிக். இந்த டிஷ் வந்து இட் மேட் மீ சிக். ஸோ அதனால நான் யோசிக்கிறேன். ஐ அம் திங்கிங் வெதர் டூ எவர். வெர்ப் என்ன? சாப்பிடுவதா வேண்டாமா? சாப்பிடுறது. அதனால ஈட் அந்த உணவை. தட் டிஷ் அகெயின். ஐ அம் திங்கிங் வெதர் டு எவர் ஈட் தட் டிஷ் அகெயின். இட் மேட் மீ சிக். ஐ அம் திங்கிங் வெதர் டு எவர் ஈட் தட் டிஷ் அகெயின். இவ்ளோ பெரிய காயம் வந்துருச்சு. இந்த காயத்துக்கு அப்புறம் மறுபடியும் நீ ஃபுட்பால் விளையாடணுமா? வேண்டாமான்னு நீ தான் டிசைட் பண்ணணும். அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துலயும் நம்ம என்ன
ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ண போறோம். நீங்க தான் முடிவு செய்யணும். என்பது, என, என்று இதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த காயத்திற்கு பிறகு இதை நீங்க முன்னாடி போட்டுக்கிட்டாலும் சரி, பின்னாடி போட்டுக்கிட்டாலும் சரி. ஸோ இதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிக்கலாமா? ஸோ ஆஃப்டர் திஸ் இன்ஜுரி, ஆஃப்டர் திஸ் இன்ஜுரி. இப்போ நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். யூ ஷுட் டிசைட். இல்லைனா இட்ஸ் அப் டு யூ அப்படிலாம் கூட நம்ம சொல்லலாம். இங்கே நம்ம பேசிக்காக நம்ம சிம்பிளாக நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம், பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி. ஸோ அதனால யூ ஷுட் டிசைட் வெதர் டு எவர். விளையாடணுமா வேண்டாமா, அதுதான் அந்த இடத்துல verb இல்லையா? ஸோ அதனால பிளே. கால்பந்து விளையாடணுமா, அப்போ ஃபுட்பால் அகேன். யூ ஷுட் டிசைட் வெதர் டு எவர் பிளே ஃபுட்பால் அகேன் ஆஃப்டர் திஸ் இன்ஜுரி. எவ்வளோ பெரிய காயத்துக்கு அப்புறம் மறுபடியும் நீ எப்பயாவது ஃபுட்பால் விளையாடணுமா வேண்டாமாங்கிறதெல்லாம் நீ தான் டிசைட் பண்ணிக்கணும். You should decide whether to ever play football again after this injury. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அவளுக்கு நான் எத்தனையோ தடவை பணம் கடன் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை கூட திருப்பி கொடுக்கவே மாட்டேங்கிறா. அவளுக்கு இனிமே பணம் கடன் கொடுப்பதா வேண்டாமா என்று அவளால் தீர்மானிக்க முடியவில்லை அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ தன்னோட ஃப்ரெண்டுக்கு இனிமே கடன் கொடுப்பதா வேண்டாமா என்று அவளால் தீர்மானிக்க முடியவில்லை. இதுதான் நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ என்று, என, அதுக்கப்புறம் வர்றது அவளால் தீர்மானிக்க முடியவில்லை. இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணணும் இல்லையா? அப்போ ஷி கேன் டிசைட் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தா, பழைய கதை அப்படின்னா ஷி குடன்ட் டிசைட். அடுத்தது வெதர் டு எவர், அப்புறம் வேர்ப். இந்த இடத்துல என்ன, கடன் கொடுப்பதா வேண்டாமா. ஸோ கடன் கொடுக்கறது தான் வேர்ப், லெண்ட். யாருக்கு, ஃப்ரெண்டுக்கு, ஹர் ஃப்ரெண்ட். என்ன, பணம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வந்துச்சுன்னா யாருக்கு, என்ன இந்த ஆர்டரில் போடுங்க, இல்லை எது இருக்கோ அதை போடுங்க. ஸோ எதுவுமே இல்லைன்னா நம்ம டைரெக்டாக அகெயினுக்கு போயிடலாம். ஸோ ஷி கேன் டிசைட் வெதர் டு எவர் லெண்ட் ஹர் ஃப்ரெண்ட் மணி அகெயின். She can decide whether to ever lend her friend money again. அந்த கேஜெட் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது, ஏற்கனவே ரொம்ப காசு கொடுத்து வாங்கினது எல்லாமே வீணாக போயிடுச்சு, பணம் வீணாக போச்சு. ஸோ இதுக்கு மேலே இனிமே ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் கேஜெட் எல்லாம் வாங்கணுமா அப்படின்னு நான் இன்னமும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஃப்யூச்சரில் இனிமேல் நம்ம வாங்கணுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்று நான் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன். இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ எம் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுனால ஐ எம் ஸ்டில் திங்கிங் அப்படின்னு போட்டிருக்கோம். ஐ எம் ஸ்டில் திங்கிங் வெதர் டு எவர் verb. வாங்குறது, வாங்கணுமா வேண்டாமா, பை. என்ன வாங்குறது, இந்த இடத்துல யாருக்குன்னு இல்லை, அதனால என்ன வாங்கணும், தட் எக்ஸ்பென்சிவ் கேஜெட்டை, தட் எக்ஸ்பென்சிவ் கேஜெட் அகேன். I'm still thinking whether to ever buy that expensive gadget. I'm still thinking whether to ever buy that expensive gadget. That'la again போட்டாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. இப்போ நம்ம whether to ever, இது நம்ம என்ன செஞ்சோம், ஃபியூச்சரில் இதை செய்வதா வேண்டாமா டிசிஷன் எடுத்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது whether ever. whether ever அப்படின்றது நம்ம இந்த இடத்துல whether everன்னு கண்டினியூஸாக போட்டிருக்கோம். ஸ்போக்கனில் இந்த மாதிரி கண்டினியூஸாக வரும், பட் கரெக்டாக கிராமர்னு பார்த்தா இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம போட முடியாது. ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப பார்க்கலாம். இதை எங்கே யூஸ் பண்ணுவோம் அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஃபியூச்சரில் இதுக்கு வாய்ப்பு இருக்கா, இனிமே இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா, இனி எனக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இதை சொல்றதுக்கு தான் பாசிபிலிட்டி. இதை பற்றி பேசுறதுக்கு தான் வெதர் எவரை யூஸ் பண்ணுவோம். ஸோ வெதர் டு எவர் வந்து டிசிஷன் எடுக்கிறோம், இதை செய்யலாமா வேண்டாமா. டிசிஷன் எடுக்கிறப்போ வெதர் டு எவர். வெதர் எவர்னா ஃபியூச்சரில் எப்பயாவது இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, பாசிபிலிட்டி இருக்கா, அதை சொல்றதுக்கு தான் வெதர் எவர். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்போக்கனில் அப்படி கண்டினியூஸாக சொல்லலாம், பட் ரிட்டர்னில் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்போக்கனில் நம்ம சொல்கிறதுன்றது கிராமட்டிக்கலி கரெக்ட் கிடையாது, பட் ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க. சரி, சென்டென்ஸ் பார்த்துடலாம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா வெதர், சப்ஜெக்ட், வேர்ப். இந்த வேர்ப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஆக்சிலரி வேர்பும் மெயின் வேர்பும் இருக்கும். அந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் இந்த எவரை கொண்டு வந்து நம்ம போடுவோம். எக்ஸாம்பிள் பார்த்துடலாமே. அவள் எப்பயாவது நீங்க திரும்பி வருவாளான்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு தெரியல. அவள் எப்பயாவது நீங்க திரும்பி வருவாளா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நம்மளால டிசிஷன் எடுக்கல, அவள் இங்கே இனிமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ பாசிபிலிட்டி. அதுக்கு தான் நாம வெதர் எவர்னு யூஸ் பண்ண போகிறோம், டூ கிடையாது. இதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களான்னா
இங்கேயும் எனக்கு தெரியவில்லை. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ ஐ டோன்ட் நோ வெதர். அவ எப்பயாவது வருவாளான்ட்டு. அப்ப she will ever come back. இந்த இடத்துல எவர் எங்க வருது பாருங்க, வில்லுக்கும் கம்முக்கும் ஆக்சிலரி வெர்புக்கும் மெயின் வெர்புக்கும் நடுவுல எவர் வரும். she will ever come back here. இங்க எப்பயாவது இங்க திரும்பி வருவாளா, இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. so I don't know whether she'll come back here. இந்த இடத்துலயும் அகைன் தேவையில்லை, ஏன்னா எவரே ஃபியூச்சர்ல எப்பயாவது அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுத்துரும். நம்ம சொன்ன மாதிரி இதுதான் கிராமட்டிக்கலி கரெக்ட். பட் ஸ்போக்கன்ல காமனா இந்த மாதிரி வெதர் எவர் ஷீல் கம் பேக் அப்படியும் சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ வெதர் எவர் ஷீல் கம் பேக், வெதர் எவர் ஷீல் கம் பேக் ஹியர், இப்படி நம்ம ஸ்போக்கன்ல சொல்லலாம். ரிட்டன்ல வேண்டாம். எனக்கு ஸ்போக்கன்ல ஒரு மாதிரி ரிட்டன்ல ஒரு மாதிரினா எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்ட்ரக்சரையே எப்பவும் ஃபாலோ பண்ணுங்க. அவ என்னைக்காவது உண்மையை சொல்வானா, அவன் என்றாவது உண்மையை சொல்வானா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான். அவன் என்னைக்குமே போய் தான் சொல்லுவான். அதனால இனியும் எப்பயாவது அவன் உண்மையை சொல்லுவானா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது எனக்கு சந்தேகம் தான். இதுதான் நம்ம சொல்ல போறது. எனக்கு சந்தேகம் தான் அப்படின்னு என்ன சொல்றோம், டவுட் இல்லையா. ஸோ ஐ டவுட் வெதர். இப்போ ஃபுல் கிளாஸே வரப்போகுது. அங்க வெதர் டு எவர் பக்கத்துல வேர்பு தான் வந்துச்சு, இங்க ஃபுல் கிளாஸே வருது, கவனிங்க. ஸோ ஐ டவுட் வெதர் எப்பயாவது உண்மையை சொல்வானா, he'll ever tell the truth. I doubt whether he'll ever tell the truth. I doubt whether he'll ever tell the truth. ஸ்போக்கன்ல ஓகே நம்ம சொன்னது. ஐ டவுட் வெதர் எவர் ஹீல் டெல் த ட்ரூத். எது ஈஸியா இருக்கோ சொல்றதுக்கு அதை மாதிரி சொல்லுங்க, பட் கண்டிப்பா ரிட்டர்னுக்கு வேண்டாம். மறுபடியும் அங்க போறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு உறுதியா தெரியல அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ உறுதியாக தெரியவில்லை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கா, சான்ஸ் இருக்கா, இதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு உறுதியா தெரியல, ஐ எம் நாட் ஷியோர், ஐ எம் அன்ஷியோர், எப்படி வேணா சொல்லுங்க. ஐ எம் அன்ஷியோர் வெதர், ஐ எம் நாட் ஷியோர் வெதர். எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, ஐ வில் எவர் கெட் another chance to go there. அங்க போறதுக்கு இன்னொரு சான்ஸ் எனக்கு கிடைக்குமா ஃபியூச்சர்ல. ஐ எம் அன்ஷியோர் வெதர் ஐ வில் எவர் கெட் another chance to go there. ஐ எம் அன்ஷியோர் வெதர் எவர் ஐ வில் கெட் another chance to go there. எதுக்காக ஸ்போக்கன்ல இந்த எவரை இங்க கொண்டு வந்து சொல்றாங்க அப்படின்னா அந்த எம்பசைஸ் பண்றதுக்காக, அவ்வளவுதான். நம்மளோட பிளான் எப்பயாவது சக்சஸ் ஆகுமா அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு தடவையும் ஃபெயிலியராகவே ஆகுதே, நம்மளுடைய பிளானும் எப்பயாவது வெற்றி பெறுமா அப்படின்னு அவர்கள் விவாதித்தனர், டிபேட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல என்று என அது பக்கத்துல என்ன இருக்கு, அவர்கள் விவாதித்தனர். தே டிபேட்டட், தே டிபேட்டட். ஏன் டிஸ்கஸ்ட் இல்லை, வெறுமனே ஒரே மாதிரி ஆங்கிள் எல்லாரும் பேசினோம் அப்படின்னா நம்ம வந்து டிஸ்கஸ் போடலாம். இந்த இடத்துல வந்து வெற்றி பெறுமா அப்படின்னா சில பேர் வெற்றி பெறும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வெட்டியும் ஒட்டியும் ஆப்போசிட் ஒப்பீனியனும் இருக்கிற இடங்களை நம்ம வந்து டிபேட்னு சொல்றோம். தே டிபேட்டட் வெதர், அவர்களுடைய திட்டம், their plan would ever succeed, எப்பயாவது வின் பண்ணுமா, வெற்றி பெறுமா, சக்சஸ் ஆகுமா. their plan would ever succeed. they debated whether their plan would ever succeed. சரி, நம்ம ரெண்டு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா. ஸோ வெதர் டு எவர் வந்து நீங்க டிசிஷன் எடுக்கிறீங்க, ஃபியூச்சர்ல எப்பயாவது இதை பண்ணலாமா வேண்டாமா. அதுக்கு வெதர் எவரை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி நடக்குமா நடக்காதா, இதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, அப்படி டிஸ்கஸ் பண்றப்போ வெதர் எவர். தே டிபேட்டட் வெதர் எவர் தேர் பிளான் வுட் சக்சீட், அப்படியே இதை நம்ம ஸ்போக்கன்ல சொல்லலாம். இப்போ இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. அவ எப்பயாவது என்ன மன்னிப்பாளான்னு எனக்கு தெரியல, மன்னிப்பாளா மன்னிக்க மாட்டாளான்னு எனக்கு தெரியல. அவனுக்கு இனிமே மறுபடியும் ஃபோன் பண்றதா வேணாமான்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லை, தெரியவே இல்லை. மீனும் அவ்வளோ பெரிய ஃபினான்ஷியல் ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமான்ட்டு அவளுக்கு தெரியல. ஸோ இதுதான் நீங்க ட்ரை பண்ண வேண்டிய சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க, உங்களுடைய ஆன்சர்ஸும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா. ஸோ இந்த வீடியோவில் நாம வெதர் டு எவர் அண்ட் வெதர் எவர் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத நிறைய எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.